In this class, we can see criminal judgment writing introduction. இந்த வகுப்பில் குற்றவியல் நீதிமன்றங்கள் தீர்ப்பு எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு சிறிய அறிமுகம். அதற்கு முன்பு நான் ஒரு யூடியூப் சேனல் வைத்துள்ளேன். அதன் ஆங்கிலத்தில் இளங்கோ ராமசாமி அட்வொகேட் என்று உள்ளது. அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் யாரும் எந்த தொகையும் கட்ட வேண்டிய அவசியமில்லை. யூடியூப் சேனல் பயன்படுத்தும் பொழுது சப்ஸ்கிரைப் என்ற வேர்டு உள்ளது. அதை நீங்கள் செய்து என்னுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஆனால் அதற்கு பின்னிட்டு யூடியூபில் 1000 குறைந்தது 1000 சப்ஸ்கிரைபர்கள் சேர்ந்தால் அவருக்கு அந்த யூடியூப் சேனல் மூலம் விளம்பரம் கூகுள், இட் இஸ் ரன் பை கூகுள், யூடியூப் இஸ் ரன் பை கூகுள், விளம்பரம் செய்வார்கள். இடையே அதில் வரும் ஒரு தொகையை அந்த சேனல் ஓனருக்கு வழங்குவது வழக்கம். ஆகவே யூடியூப் சேனல் விளம்பரம் உள்ளதால் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஆனால் 1000 சப்ஸ்கிரைபர் சேர்ந்தால் அந்த வீடியோக்களுக்கு இடையே விளம்பரம் செய்யப்பட்டு அது பல்வேறு நபரை நீட்சி அடையும் என்பதால் அவருக்கு அந்த சேனல் உரிமையாளருக்கு தொகை வழங்குவதை ஒரு வாடிக்கையாக வைத்துள்ளார்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டாம் அந்த வார்த்தையை நீங்கள் கிளிக் செய்தால் அது சப்ஸ்கிரைப் ஆகி என்னுடைய சேனலுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் அதற்காக எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் தீர்ப்புகள் எவ்வாறு எழுதப்பட வேண்டும்? முதலில் நீதித்துறை நடுவர் அல்லது மாவட்ட நீதிபதி தேர்வில் மாவட்ட நீதிபதி தேர்வில் ஒரு வழக்கு சம்பந்தப்பட்டமான ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதற்கு தீர்ப்பு எழுத சொல்லுவது வழக்கம். In APP exam or magistrate exam or district judge exam, they will give you a problem with regard to conduction of a criminal case and you have to write judgment thereon. From that problem you have to choose the offenses and all those things. So first of all you must read what is your problem first. Then next thing, what are the offenses are made out. நீங்கள் அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ப்ராப்ளத்தை படித்து பார்த்து அதில் என்னென்ன குற்றங்கள் நிகழ்ந்துள்ளது என்பதை நீங்கள் முதலில் முடிவு செய்ய வேண்டும். ஸோ யூ ஹாவ் டு டிசைட் ஃபர்ஸ்ட் வாட் ஆர் தி அஃபென்சஸ் ஆர் மேட் அவுட் ஆஸ் பர் தி ப்ராப்ளம் கிவன் பை தி எக்ஸாமினர். ஸோ அந்த தாளில் கொடுக்கப்பட்டுள்ள பிரச்சனையில் என்னென்ன குற்றங்கள் என்பதை நீங்கள் அதற்காக அந்த இந்திய தண்டனை சட்டமோ எந்த சட்டத்தில் வருகிறதோ அந்த சட்டத்தை தெளிவாக தெரிந்திருந்தால் மட்டுமே உங்களால் அதனை கிரகிக்க முடியும். ஒரு இந்திய தண்டனை சட்டத்தில் பற்றி ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருந்தால் அதில் என்னென்ன பிரிவுகள் பொருந்தும் என்பதை நீங்கள் இந்திய தண்டனை சட்டத்தை முழுவதுமாக படித்திருந்தால் மட்டுமே அதை உங்களால் கிரகிக்க முடியும்.
So, from the problem, what are the offences are made out, how to determine. If it is comes under the purview of Indian Penal Code, you must have thorough knowledge of the Indian Penal Code. Then only what are the offences are made out. So, then only you have to decide what are the charges can be framed. So, without knowing the law, what is the offences are described in the problem, you cannot write the judgment first. So, you have to make out the sections of charges can be framed. நீங்கள் அந்த பிராபலத்திலிருந்து என்னென்ன குற்றப்பிரிவுகள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கலாம் முடிவு செய்ய வேண்டும். This is the first thing you have to decide. If it is a check case, well and good. 138 only the offences, summons case, it is only a 138 problem, then it is well and good. Yeah, problem is given under the section of 138 Negotiable Instrument Act. Then you can write straight away 138. You need not go through all other offences. Then, in this juncture, then after deciding the what are the penal sections are attracted, அந்த பிராபலத்தில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் பொருந்துகின்றன என்பதையும் முடிவு செய்த பின்னிட்டு, whether it is triable by court of sessions or assistant sessions or judicial magistrate, you have to decide. If the problem attracts which court, whether it is triable by, you must know the schedule, first schedule of CRPC. You must thorough with the first schedule. What are the offences are triable by court of sessions, what are the offences are triable by magistrate. That is clearly given in the first schedule of CRPC. நீங்கள் அமர்வு நீதிமன்றத்தால் எந்தெந்த வழக்குகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதையும், நீதித்துறை நடுவரால் எந்தெந்த வழக்குகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அந்த ஷெட்யூல் 1 ஆஃப் தி குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் முதலாம் அட்டவணையில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். எந்தெந்த குற்றங்கள் அமர்வு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட வேண்டும், எந்தெந்த குற்றங்கள் நீதித்துறை நடுவரால் விசாரிக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு குற்றம் அமர்வு வழக்கால் விசாரிக்கப்பட வேண்டியிருந்தால் யூ ஹாவ் டு ரைட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஒரே ஒரு பிரிவு மட்டும் அமர்வு வழக்கு வருகிறது, மீது எல்லாம் சாதாவாக மேஜிஸ்ட்ரேட் வழக்கு ஆக இருந்த பட்சத்தில் அதனை நீங்கள் அமர்வு நீதிமன்ற தீர்ப்பு என்று முதலில் இந்த கோர்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜ் ஆஃப் சச் அண்ட் சச் டிஸ்ட்ரிக்ட். So, which place the occurrence had happened, if it is any place is mentioned, you have to write that particular area of the district court, or if it is mentioned in the particular judicial magistrate area, then you have to decide the jurisdiction and whether the check is presented which bank, then you have to decide it is in the court of judicial magistrate at Madras, Metropolitan Magistrate, whatever it is you have to write. So, you have to, in the long shortcast title, you have to decide the which court it is triable. You have to prepare the title. Then only you know the penal law very well, what are the charges are made, then only you can decide which court it is triable. உங்களுக்கு அதில் என்னென்ன அந்த பிராமணத்தில் குற்றச்சாட்டுகள் தெரியுது என்பதை நீங்கள் முடிவு செய்த பின்னே அது எந்த நீதிமன்றம், மாவட்ட ஈரோடு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி நீதிமன்றம், அமர்வு நீதி வழக்கு என்றால் சென்னையில் நடந்ததில்லை என்றால் சென்னை மாவட்ட அமர்வு நீதிபதி நீதிமன்றம் என்று நீங்கள் குறிப்பிட வேண்டும். இல்லை என்றால் சென்னையில் ஒரு காசோலை தாக்கல் செய்யப்பட்டது என்றால் மெட்ரோபாலிட்டன் மாநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் என்று எழுத வேண்டும். If it is in urban, you have to write as in the court of judicial magistrate of first class or special court. If it is a check case, that is the you have to write. And if it is a offence within the purview of woman, then you have to special district judge, Mahila judge.
you have to write all those things. ஸோ அந்த வழக்கு பெண்கள் சம்மந்தப்பட்டது என்றால் பெண்கள் சம்பந்தப்பட்டதுக்கு என்று தற்பொழுது தனியாக மாவட்ட அமர்வு நீதிபதி பணியமர்த்தப்பட்டுள்ளார். அதை நீங்கள் குறிப்பிட வேண்டும். ஸோ யூ ஹாவ் டு தென் தி நேம் ஆஃப் தி அக்யூஸ் should be and you can give some kind of SC number, year and SC number. Then you have to write the who is the accused. Name of the accused is mentioned in the Brahman. You have to write the name of the accused. That is accused. Then if it is found place in the police station or whatever it is, then you can write a particular police station and the state represented by its inspector of police or district superintendent of police, deputy superintendent of police, DSP. Then you have to write all those in and complainant and the judgment, the heading you have to write first judgment. So and you have தீர்ப்பு என்று அடுத்து அந்த இதற்கு போய் நின்றுட்டு இந்த வழக்கு இந்த தேதி கோப்புக்கு எடுக்கப்பட்டு இந்த நீதிமன்றத்தில் இன்னார் அரசு வழக்கறிஞராக ஆஜராகியும் இன்னார் எதிரி வழக்கறிஞராக ஆஜராகியும் விசாரணை முடித்து இருதரப்பு வாதுரைகளையும் கேட்ட பின்பு நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பு. This court delivers the judgment after hearing the counsel who is appearing for the public government side, public prosecutor, and in defense there is some counsel. And after hearing the both sides, this court delivered the following judgment here and there. Then you have to write the brief of the case. It is a charge sheet laid down by the police. What are the offences under which the charge sheet was laid down? இந்த குற்ற அறிக்கை அந்த காவல்துறை அதிகாரியால் இந்தந்த பிரிவின் கீழ் எதிரி மீது குற்றச்சாட்டு கூறி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. That is the one of the things you have to write. Then the accused, this court take the cognizance of the offense. இந்த வழக்கு கோப்புக்கு எடுக்கப்பட்டு எதிரி ஆஜராகி after taking cognizance the accused appear and copies was delivered to the accused under section 207 CRPC. அவருக்கு இலவசமாக அவர் இந்த வழக்கு கோப்பிற்கு எடுப்பட்டு எதிரி ஆஜரான பின்னிட்டு அவருக்கு இலவசமாக நகல்கள் வழங்கப்பட்டது. That is the next thing you have to write. Then you have to write the what are the charges are framed. எதிரி மீது ஈதாசா இந்தந்த பிரிவுகளின் மீது குற்றச்சாட்டு வணையப்பட்டு அவர் அந்த குற்றச்சாட்டிற்கு பதில் மறுத்தார் என்று எழுத வேண்டும். So you have to write that after a charge was framed against under the following sections of Indian Penal Code, it was explained the accused denied the charges. That is, you have to write. There is a format, you can make it of your own language, but contents of the should be reflect the same one and the same thing. நீங்கள் உங்களுடைய நடையில் எழுதலாம், ஆனால் அதில் என்ன தெரிவிக்கப்படும் என்பதை உணர்ந்து உங்களுடைய நடையில் எழுதுவதற்கு உங்களுக்கு எழுதலாம். அதற்கு பின்னிட்டு அரசு தரப்பு சாட்சிகள் ஆசா 1 விசாரிக்கப்பட்டார், 2 விசாரிக்கப்பட்டார், 3 ஆசா 1 இந்த சாட்சியம் அளித்துள்ளார், ஆசா 2 ஆசா 1 ஒத்துழைத்து சாட்சியம் அளித்துள்ளார். அதே போன்று ஆசா 4 பார்வை மகஜரை அந்த சம்பவ இடத்தை பார்வையிட்டு போய் இருந்ததாக சொன்ன எதிரி கைது செய்ய பொழுது இந்த சாட்சி அடுத்த சாட்சி ஆசா 5 இருந்ததாகவும் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்ததாகவும் அதற்கு பொருட்கள் கைப்பற்றதாக ஆசா 5 கூறுகிறார். அடுத்தது புலனாய்வு அடுத்தது டாக்டர் இருந்தால் அரசு மருத்துவர் விசாரித்த பொழுது அவர் எதிரிக்கு இறந்த அந்த
பாதிக்கப்பட்ட நபருக்கு என்னென்ன காயச் சான்றிதழ் அல்லது போஸ்ட்மார்டம் சடலக்கூறு ஆய்வு செய்து அறிக்கை தாக்குதல் அது அண்ணா யூ ஹாவ் டு ரைட். நீங்கள் அது எந்தெந்த ஆவணமாக குறியீடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் குறிப்பிட வேண்டும். ஸோ you have to write first. PW1 says these are on such and such a date he has was assaulted by so and so, and he was taken to hospital and he got treatment, and again he lodged a complaint, and the complaint was marked as exhibit P1. Then after that the PW2 corroborated the evidence of the PW1, and PW3 says he was present at the time of preparation of observation measure. The observation measure was marked. Then if any confusion is there, then you have to write this person of PW5 is present at the time accused was arrested, and he voluntarily gave a confession, and upon which confession the investigation officer recovered the things and other things. Then finally, if there is any doctor, then the government GH doctor was examined as such a PW 8 or 7, whatever it is, you can assign a number, and he he was on duty, and such and such a date the victim was present. He examined the victim and found the injuries, and he issued the wound certificate or postmortem, and he has given the opinion with regard to either wound certificate or postmortem. Then the investigation officer, took up what are the he registered a FIR and made observation and things what are done by the investigation officer. அந்த புலனாய்வு அதிகாரி வழக்குக்கு புலன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதாகவும் அவர் சம்பவ இடம் சென்றதாகவும் பார்வை மகஜர் தைத்ததாகவும் அதற்கு பின்னிட்டு எதிரியை கைது செய்து ஒப்புதல் வாக்குமூலம் அளித்ததாகவும் அதன் அடிப்படையில் சாட்சிகளை வைத்து தயார் செய்ததாகவும் மேலும் அதற்கு பின்னிட்டு மருத்துவரை விசாரித்ததாகவும் அவரிடம் காயச் சான்றிதழ் அல்லது சடல கூறாய்வு அறிக்கை பெற்றதாகவும் அல்லது இறந்து போனதென்றால் அவர் இன்கொஸ்ட் பிரேத விசாரணை அறிக்கையை தயார் செய்ததாகவும் சாட்சிகள் முன்பு தயார் செய்தும் சாட்சிகளை விசாரித்ததாகவும் மேலும் அதற்கு பின்னிட்டு மருத்துவரை விசாரித்ததாகவும் யார் சாட்சிகளை விசாரித்து பின்னர் எதிரி மீது இந்தந்த குற்றத்தின் அடிப்படையில் அவர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார். ஸோ ஆஃப்டர் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் after registration of the case, he took up the investigation and visited the place of occurrence and prepared the observation and rough sketch, and thereafter he arrested the accused and obtained confession given by accused in the presence of the witness. On the strength he recovered so and so under Zisar Magazar, and thereafter he obtained certificates from the medical officers concerned who treated the victim, and obtained and finally laid a charge sheet against the accused under Indian Penal Code such and such a section. These are the things happened in the prosecution side. The prosecution, after that you have to mention that the prosecution evidence was closed. அத்துடன் அரசு தரப்பு சாட்சியம் விசாரணை முடிக்க கொண்டு வரப்பட்டது என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும். Thereafter, the accused was examined under section 313 CRPC and explained incriminating evidence. அதற்கு பின்னிட்டு 313 கீழ் எதிரி விசாரிக்கப்பட்டு அவருக்கு பாதமான சூழ்நிலையை எடுத்து உரைத்து அதற்கு அவர் என்ன பதிலளித்தார் என்பதையும் அவர் வழக்கை பற்றி என்ன செய்தார், he has given any written statement or he has any statement you should mention in your judgment. Thereafter, if there any defense witness, you have to write the defense witness. எதிரி தரப்பில் இந்த சாட்சியம் விசாரிக்கப்பட்டார், அவர் மூலம் இன்ன ஆவணங்கள் குறியெடுக்கப்பட்டது. அதே போன்று the accused said the defense witness was examined, DW1 as a DW1, DW2, whatever number of witnesses. Thereafter
he closed the evidence and அந்த எதிரி தரப்பில் 2 சாட்சிகள் ஏத்தாசா 1 ஏத்தாசா 2 விசாரிக்கப்பட்டு அதற்கு பின்னர் எதிரி தரப்பில் விசாரணைக்கு பிடிக்கப்பட்டது. Otherwise, if there is no defense witness and the accuser did not choose to examine any of the witness and the both side எதிரி தரப்பு வழக்கு முடிக்கப்பட்டது. The defense evidence was closed. Then they heard the arguments. So heard the arguments. 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு இந்த நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பு. So you have to analyze the evidence whether the charge for offense under section 341 is proved, whether the charge under section 324 is proved. So you have to எதிரி மீது சாட்டப்பட்டுள்ள குற்றப்பெயர் 341 324 குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளதா என்பதை இந்த நீதிமன்றம் பரிசீலனை செய்தது என்று சொல்லி அதற்கு இப்பொழுது ஆசா 1 2 காயம்பட்ட நபர் இந்த மாதிரி சாட்சியம் அளித்து அவர் தன்னை இது செய்ததாகவும் அதற்கு கூறப்பட்டுள்ளது. அதற்கு பின்னிட்டு அதை ஒத்துரைத்து ஆசா 2 அவர் கண்ணுற்ற சாட்சியாக இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் எதிரி தரப்பில் அந்த புகார் காலதாமம் அவர் எதிரி தரப்பில் என்ன வாதுரை வைக்கப்பட்டுள்ளது, அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா அல்லது மறுக்கப்பட வேண்டுமா? ஸோ யூ ஹாவ் டு arguments put forth by the defense side and prosecution side from the public prosecutor, you have to make a note of it, and how whether you are accepting the version of the defense, how you are overlook the case of the prosecution side. நீங்கள் எதிரி தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அரசு தரப்பு வழக்கை ஏன் நம்பவில்லை என்பதற்கு தகுந்த காரணங்களை எழுத வேண்டும். அது அந்த வழக்கின் சூழ்நிலை பொறுத்து எழுதி ஒவ்வொன்ற பிரச்சனைக்காக ஆகவே எதிரி மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது அல்லது இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்பதை உங்களுடைய கருத்துரையை எழுத வேண்டும். ஃபைனலி யூ ஹாவ் டு make a note of it after discussing the arguments of both sides, whether you are accepting the defense version, then you are accepting or the prosecution version. If you are accepting the defense version and the case against the accused is not proved beyond reasonable doubt, I accept the arguments put forth by the defense side. ஸோ அந்த அரசு தரப்பு வழக்கினை எதிரி தரப்பு வாதத்தை நான் ஏற்றுக்கொண்டு அரசு தரப்பு எதிரி மீதான குற்றத்தை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. Otherwise he finds that he is bound guilty on the basis of the defense version was rejected. He was found guilty. He was bound guilty. எதிரி மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் எந்தெந்த பிரிவின் கீழ் முடிக்க what are the offenses are proved by the prosecution, you have to mention those things. And if it is found guilty, அவர் குற்றவாளி என தீர்மானித்த பின்னிட்டு அவருக்கு தண்டனை அளிப்பதை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்பட்டு இந்த நீதிமன்றம் அவர் சொன்னதை பதிவு செய்தது. ஸோ ஆஃப்டர் ஃபவுண்ட் கில்ட்டி the accused was examined. What is the answer with regard to question of sentence? Then he stated reason for the granting. You are accepting, either you are accepting because nature of the crime, if it is a grave crime, you need not accept the same. அந்த மாதிரி ஒரு பெரும் குற்றமாக இருந்தால் எதிரி ரொம்ப கடுமையான குற்றம் செய்துள்ளதா அவருக்கு அதிக தண்டனை வழங்குகிறேன் என்று அவருடைய பதிலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறலாம், அல்லது அவரை பதிலை ஏற்றுக்கொண்டு அவருக்கு குறைந்த தண்டனை வழங்குகிறேன் என்று சொல்லலாம். திஸ் இஸ் தி அண்ட் he was convicted. Sentence you have to write. எதிரி இந்த பிரிவின் கீழ் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு எதிரிக்கு இவ்வளவு நாட்கள் சிறை தண்டனையும் கடுங்காவலா அல்லது சாதாரண சிம்பிள் இம்ப்ரிஸ்மெண்டா என்பதை தெரிய வேண்டும். அதே போன்று நீங்கள் அபராதம் ஏதாவது விதித்தால் அதையும் குறிக்க வேண்டும். அந்த அபராதம் கட்டத் தவறினால் அதற்கு எவ்வளவு நாட்கள் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை குறிக்க வேண்டும். ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் ஃபவுண்ட் கில்ட்டி you have to mention
255(1) or 255(2). That is if it is summons case. Then if it is a warrant case, 248. You have to mention. If it is sessions case, there is a provision for conviction and acquittal. You have to write the proper provision. So sessions offense, what are the provisions to convict an offense? What are the provisions to in CRPC to acquit an offense? You must know for judgment writing. Likewise, if it is a warrant case, you must know the provisions for conviction, and you must know the provisions for acquittal. Likewise, in summons case, you must know the provision for the 255, 1 or 2. 1 is for acquittal or 2 is for conviction, whatever it is. You have to know the very well. You have to mention the CRPC proper section for conviction or acquittal, whatever it is. And then அவருக்கு தண்டனை என்பதையும் குறிப்பிட வேண்டும். தண்டனை எவ்வளோ காலம் என்பதை குறிப்பிட வேண்டும். கடுங்காவல் தண்டனையா சாதாரண தண்டனையா என்பதையும் குறிப்பிட வேண்டும். அபராதம் விதித்தால் அபராதம் கட்டத் தவறினால் அவருக்கு எவ்வளோ நாட்கள் தண்டனை என்பதையும் குறிப்பிட்டு அந்த வழக்கினை முடிக்க வேண்டும். மேலும் அவர் தண்டனை வழங்கப்பட்ட பின்விட்டு அந்த வழக்கில் சொத்துக்கள் எதாக இருந்தால் அந்த சொத்துக்களை பொறுத்து ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். If some of the properties is marked MOs on the side of the whether it is a defense or prosecution side, you have to give the what is the result for disposal of the property. சில சொத்துக்களை இப்போ கத்தி, அருவா, தடி இதெல்லாம் பயன்படுத்தினா அதெல்லாம் அரசு பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்று எழுத வேண்டும். இப்போ வண்டி, வாகனம், கார், 2 வீலர் இதெல்லாம் பயன்படுத்தினா அதை உரிமையாளரிடம் ஒப்படைக்க, அந்த மேல்முறையீடு உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்படுகிறது. தட் இஸ் தி யூ ஹாவ் டு மேக் எ நோட் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. அந்த வழக்கடை சொத்தினை பொறுத்து உங்களுடைய இதை அவருக்கு யாருக்கு வழங்கப்பட வேண்டும். சில பொருட்களை அரசு பறிமுதல் செய்ய உத்தரவிடப்படுகிறது என்றது அருவாள், கத்தி இதெல்லாம் யாருக்கிட்ட எதிரியுடையதுனால அதை யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு எழுத வேண்டும். ஃபைனலி யூ ஹாவ் டு ரைட் தி லிஸ்ட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் சைட் witnesses and the list of documents. Then you have to write whether there is any suspension, the sentence was stopped, suspended in CAP number till date, and those things, and the accused paid the fine. You have to make a note of it. Though these are the mode of judgment writing. If it is a judicial magistrate, you have to write judicial magistrate. If it is a sessions offense, the principal district judge signed those things should be mentioned in the judgment. So with this is the basic introduction to right art of judgment. These are the important things. For each and every writing you will be provided with proper marks. நீங்கள் இதை கரெக்டாக மேலே சொன்னபடி அனைத்து சங்கதிகளையும் முறையாக எழுதினால் மட்டுமே ஒவ்வொரு இதற்கும் ஓரொரு சட்டப்பிரிவுக்கும் நீங்கள் செய்யப்படும் எழுதுக்களை வைத்து உங்களுக்கு மதிப்பீடுகள் கணக்கிட்டு வழங்கப்படும். So with this I conclude. You are not subscribing my channel, kindly click the word subscribe. Thank you for doing the same.